அஸ்ஸலாமு அலைக்கும் சுவை விரும்பிகள். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சுவையான, வித்தியாசமான ஒரு வெண்டைக்காய் பொரியல் செய்யப் போறோம். என்னோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் 350 கிராம், வறுத்த நிலக்கடலை 50 கிராம், ஜீரகம் 2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய் 2, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை சிறிதளவு, கடுகு, உளுந்து 1 டீஸ்பூன். இப்ப நான் வறுத்த நிலக்கடலைய தோல உரிச்சு வச்சிருக்கிறேன். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து, நம்ம எடுத்து வச்சிருக்கிற நிலக்கடல, காஞ்ச மிளகாய், ஜீரகம் இது 3யும் சேர்த்து கொரகொரப்பா அரைச்சு வச்சுக்கோங்க. ஒரு பேன் அடுப்புல வச்சு, ஆயில் சேர்க்காம நான் நறுக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காய நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்படி இந்த மாரி எதுக்கு வதக்குறோம் அப்படின்னா, அதுல வந்து அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காய வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சுக்கிறேன். இப்ப அதே பேன அடுப்புல வச்சு, எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்ப இந்த ஸ்டேஜ்ல நான் ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காய இதுல சேர்த்து, எண்ணெய், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ நான் அரைச்சு வச்சிருக்கிற காஞ்ச மிளகா, நிலக்கடலை, ஜீரகம் இந்த பவுடரையும் சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. இப்போ இந்த வெண்டைக்காய், மசாலா எல்லாம் ஒண்ணா நல்லா பெரண்டு வதங்கி வந்ததும், கடைசியா கொத்தமல்லி இலைகள போட்டு இறக்குங்க. இப்ப நமக்கு வெண்டைக்காய் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இத நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம கொர கொரன்னு அரைச்சிருக்கிற இந்த நிலக்கடலை, வெண்டைக்காயோட சேர்ந்து வறுபடும்போது, நல்ல மணமாவும், வாசனையாவும் இருக்கும். என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.